ஹலோ கைஸ், இந்த கேம் வந்து குகேஷும் அவங்களோட ஆப்பனண்ட்டும் ஆடி இருக்காங்க. இந்த கேம் நான் உங்களுக்கு காட்டுறேன். குகேஷ் வந்து E4 ஆடினாங்க. உங்க ஆப்பனண்ட் வந்து C6 ஆடினாங்க. குகேஷ் D4, ஆப்பனண்ட் D5, நைட் C3. அவங்க D into E4, இவங்க நைட் into E4. இவங்க பிஷப் F5, அவங்க நைட் G3. இவங்க பிஷப் G6, இவங்க நைட் F3. இவங்க E6 ஆடினாங்க. குகேஷ் வந்து பிஷப் D3 இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாங்க. பி நைட்டு வந்து வெளில வருது. பி நைட் வந்து D7க்கு வருது. இவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க நைட் G F6. இதோ இந்த நைட்டு ரெண்டு ஒரே ஸ்கொயருக்கு வரனால அதுக்கு தான் நைட் G F6. இவங்க வந்து ரூக் E1. இவங்க வந்து ஐ மீன் அவங்களோட ஆப்பனன்ட் பிளாக் வந்து பிஷப் D6. குகேஷ் வந்து நைட் F5. இவங்க வந்து இது பின்னு, ஐ மீன் இது பின்னு. இது வெட்டினா இலிகல், இது வெட்ட முடியாது. ஸோ வந்து இவங்க பிஷப் இன்டு F5. பிஷப் இன்டு F5 அடிச்சிட்டாங்க. இவங்களும் ஒயிட்டும் பிஷப் இன்டு F5 அடிச்சிட்டாங்க. அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்பதானே அந்த பின்னு ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து இவங்க பிஷப் எடுத்துட்டு பிஷப் D3க்கு வந்துட்டாங்க. சேம் பிளேஸ். இவங்க வந்து C5, இவங்க C3, C3, குயின் F6, இங்க குயின் E2, ரூக் A8, பிஷப் G5, H6, பிஷப் H4, A6, ரூக் A. இந்த ரூக் A ருக்கு வந்து D1. இவங்க B5, இவங்க BB1 வந்திருக்காங்க. குகேஷ் இவங்க C4, NE5. இது மூணுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் வந்து NE5. இவங்க ரூக்கை வந்து சப்போர்ட் பண்ண போயிட்டாங்க. குயின் C2. இங்க ஒரு மேட்டு வருது. அதை அவங்க ஆப்போனன்ட் பார்த்தாங்க, ஆனா அதை டிஃப்ளெக்ட் பண்ணல. பிஷப்பால் அடிச்சுட்டாங்க. அப்புறம் இவங்க நைட்டால் அடிச்சிட்டாங்க. இவங்க இந்த நைட்டால் அந்த பான் அடிச்சிட்ட அப்புறம் இவங்க நைட் அதில் பிஷப் அடிச்சாங்க. இப்போ வந்து ஆப்போனன்ட் ஸ்ட்ராங் பிளேயரா இருந்தா பான் புஷ் பண்ணணும், இன்னும் நைட் இங்க உள்ள வைக்கணும். அப்பதான் எங்க மேட்டு வராது. ஆப்போனன்ட் என்ன பண்ணாங்கன்னா G இன்டு இதை எடுத்துட்டாங்க. அதனால எங்க மேட் குயின் H7 மேட்.